ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். அன்னையின் அருள்வாக்கு. எதை செய்ய நினைக்கிறாயோ அதை செய்ய முடியவில்லை. எல்லாம் என் விதியென்று விதியை நொந்து கொள்கிறாய். உன் ஆன்மாவை சரி செய்தால் விதியை மதியால் திருத்த முடியும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. சொந்த ஊர் கோயம்புத்தூர் தான். நான் பிறந்து வளர்ந்து கல்யாணமானது எல்லாமே கோயம்புத்தூர் தான். அந்த கோயம்புத்தூரில் நாங்கள் 82லேயே அம்மா எங்களை எப்படியோ எங்களையும் அறியாமல் ஒரு புது மன்றம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி எங்களை அந்த இடத்துல எப்படியோ வர வச்சு, அதன் மூலமாக அன்று முதலே அந்த என்னைக்கு போனோமோ அன்னையிலேருந்து அம்மா தொடர்ந்து இன்று வரை எங்களை அந்த மன்றத்தோடு தொடர்பு படுத்தி அம்மாவோடைய இயக்கத்தில் எங்களை எல்லாரையும் வச்சிட்ருக்காங்க. எனது தாயார் 92 வயசாச்சு. இப்போ தான் போன வருஷம் அம்மா திருவடி அடைஞ்சாங்க. அவங்க அந்த 92 வயசு வரைக்கும் அவங்க மன்றத்துக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய வழியாக தான் நாங்களும் அம்மா இயக்கத்துக்கு வரத்துக்கு அம்மா எங்களுக்கு வழி காமிச்சாங்க. அவங்க கடைசி வரைக்கும் மந்திர நூல் ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க தன்னுடைய 92 வயசு வரைக்கும் உட்காந்து முடியுதோ முடியலையோ ஒரு சில நாள் சொல்லுவாங்க, என்னால் இன்றைக்கி முடியவே இல்லை, படுத்துட்டே நான் மந்திரம் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்துட்டு. அப்படி அம்மா ஒவ்வொரு நிலையிலையும் எங்களை எல்லா விதத்துலேயும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே போல் நாங்களும் அம்மாவுடைய பெருங்கருணையால் நாங்கள் செய்யலை எதையும். அம்மா தான் என் குழந்தைகளையும் அதே போல் 7 வயசு 8 வயசு இருக்கும் பொழுதே அவங்களையெல்லாம் மன்றத்துக்கு வர வச்சு அந்த மன்ற தொண்டுகளில் ஈடுபட வச்சு அவங்க எல்லாருமோ அம்மாட்ட இருக்காங்க. அப்படின்னா இது அத்தனையும் அம்மாவுடைய பெருங்கருணை மட்டும்தான் இதுக்கு காரணமே தவிர நம்மளுடைய முயற்சியோ இல்லை எதுவுமே இல்லை. எந்த விதமான புண்ணிய பலனோ அதெல்லாம் எதுவுமே சொல்லறதுக்கு எதுவும் தெரியல. என்ன புண்ணியம் பண்ணியிருப்போன்னு தெரியல நமக்கு. அதனால் இது அத்தனைக்கு முழு காரணம் அம்மா மட்டுமே. அவளுடைய கருணை மட்டுமே இந்த அளவுக்கு வச்சுன்னு இருக்கு இன்றைக்கும். இப்போ வரப்போகிற இருமுடி ஆரம்பம், தைப்பூச விழா ஆரம்பிக்கிறது. அந்த விழாவில் இதுக்கு இந்த இருமுடி போடுறதுனால என்னென்ன பலது அம்மா இந்த 40 வருஷத்தில் எவ்வளவோ விஷயங்களில் ஒரு விழாக்கும் அம்மாவை ஒவ்வொரு தடவை பார்க்கும்பொழுதும் ஒவ்வொன்றா அம்மா சொல்லுவாங்க, நடத்தி கொடுத்துருக்காங்க, செய்துட்ருக்காங்க. இன்னைய வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா செஞ்சிட்ருக்காங்க எல்லாத்தையும். ஆனால் இந்த தைப்பூச மாலை போட்டுக்கிறதுனால என்னங்கிற ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்ல, எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நான் ரொம்ப சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. என் பையன் +2 படிக்கும் பொழுது அவனுக்கு காதில் பல நாட்களாக ஒரு மாதக்கணக்கில் அவனுக்கு காதில் ஒரு வழிஞ்சிட்டே இருந்தது. ரொம்ப காது வலி, எப்போ பார் காது வலி, குழந்தையிலேருந்து காது வலி இருக்கும்.
டாக்டர்கிட்ட போனால் இயர் ட்ராப்ஸ் கொடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, அப்படியே இருந்தது. +2 வரும்பொழுது அந்த சமயத்தில் அது நிற்கவே இல்லை. ரொம்ப தண்ணி வடிஞ்சுட்டே இருக்குது. பஞ்சு வச்சா அந்த பஞ்செல்லாம் ரொம்ப வழிஞ்சிடுது. அப்போ நாங்கள் வந்து இதுக்கு போனோம், இஎன்டி கிட்ட போய். அங்கே கோயம்புத்தூர்லேயே பெரிய டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட போய் காமிச்ச பொழுது அவர் வந்து உடனடியாக காது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மாவை கேட்காம எதுவுமே நம்ம செஞ்சதும் இல்லை, எதுவுமே யோசித்ததும் கிடையாது. சரி, இப்போது அந்த சமயம் வந்து மாலை போடுற சமயம், நாங்கள் மாலை போட்டு இருக்கோம். அதனால் ஆலயத்துக்கு வரணுமே, இவனுக்கு வலி ஜாஸ்தி ஆகிடுதுன்னா எப்படி கூட்டின்னு போகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் டாக்டர்கிட்ட போய் அந்த சமயத்தில் பார்க்க போனோம். அப்போ அவர் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும். நாங்கள் சொன்னோம், 2 நாள் டைம் கொடுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். கோயிலுக்கு போயிட்டு, ஏம்மா உனக்கு உடம்பு முக்கியமாக சாமி முக்கியமாக? சாமி எங்கம்மா போயிட போகுது? சாமி கோயிலில் தான் இருக்கும். ஆனால் இவன் காதை பாரும்மா, இவன் காது இப்படி வச்சுட்டு எப்படிம்மா நீங்கள் போவீங்க? இல்லைங்க, நாங்கள் வேண்டின்னு இருக்கோங்க, மாலை போட்டுட்டோம், போயிட்டு தான். நான் டாக்டரா நீ டாக்டரா அப்படின்னு நாங்கள் இருந்துட்டு, சரிங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அம்மாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுண்டாச்சு. வரத்துக்கு 2 நாள் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அப்படியே தான் காது பிரச்சனையாக தான் இருக்குது அவனுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாலை போட்டு கூட்டின்னு வந்துட்டோம். ஆலயத்துக்கு வந்து இருமுடி செலுத்திட்டு அன்றைக்கி அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறோம். அம்மா வந்து மௌனம்தான். அப்போ அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா அவனுக்கு காதில் பிரச்சனையாக இருக்குது, டாக்டர் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்கம்மா, உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கலான்னு வந்தோம்மா அப்படின்னு. அம்மா மௌனமாக இருந்ததுனால அதெல்லாம் வேண்டான்னு மட்டும் சைகை காமிச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த எந்த நிமிஷம் அம்மாட்ட நாம் சொன்னோமோ அதிலிருந்து இன்னைய வரைக்கும், அவனுக்கு இப்போது 50 வயசு ஆகிறது, இன்னைய வரைக்கும் அவனுக்கு அந்த காது பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்டையும் போகலை, நாங்கள் எதுவுமே பண்ணலை. அது எதனால் அப்படின்னாக்கா, அந்த மாலை போட்டு விரதம் இருந்து அம்மாவுக்கு இருமுடி செலுத்தினதுக்கு, அந்த மாலை போட்டு இத்தனைக்கு தலைக்கு வேற குளிக்கணும், எல்லாம் பண்ணணும், இருந்தாலும் அம்மா பேரில் பாரத்தை போட்டு செஞ்சோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த காது பிரச்சனையே இல்லாமல் அம்மா சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து அந்த மாலை போடுறதோட என்ன இது முக்கியம் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் மோசரம் அந்த ஒரு நிகழ்வை கொடுத்தாங்க. அதே போல் இன்னொரு நிகழ்வு என்னன்னாக்கா, வீட்டுக்கு எங்களுக்கு உதவிக்கு ஒரு அம்மா பிரேமான்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மேலே 2 அக்கா, கீழே 2 தங்க, அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கே எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து செய்யும் பொழுது 40-45 வயசாச்சு. அவங்க அக்காவுக்கும் கல்யாணம் ஆகலை, 2 பேருக்கு, தங்கைக்கும் கல்யாணம் ஆகலை, இவங்களுக்கும் கல்யாணம் ஆகலை. ஒரு 6 பேர் அவங்க குடும்பத்தில். அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு உதவியாக வந்து வேலைக்கு வந்தாங்க. சரின்னு சொல்லி அந்த வருஷம் நாங்கள் மாலை போட்டு வரும்பொழுது அந்த பொண்ணை மட்டும், சரி எங்கள் வீட்டில் வேலை செஞ்சதுனால அந்த பொண்ணை மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். மாலை போட்டு வா நீ எங்கள் கூட அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். மாலை போட்டு வந்து 15 நாள் கூட இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது. நான் எப்படி நம்ப முடியுமா சொல்லுங்கள்? மேலே அக்கா 2 பேர் இருக்காங்க, இந்த பொண்ணுக்கே 45 வயசு, அவங்களுக்கு மேலே 2 அக்கா இருக்காங்க, கீழே 2 தங்க அடுத்தடுத்து இருக்காங்க. ஆனாலும் அந்த மாலை போட்டு வந்ததுனால அந்த பொண்ணுக்கு உடனடியாக 15 நாளில் கல்யாணம் ஆச்சு. எல்லோரும் சேர்ந்து இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணி எல்லாருமா தான் அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், இந்த தைப்பூசம் மாலை போட்டு வந்ததோட மிகப்பெரிய பலன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் நாங்களும் வரோம் மாலைக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட 2 தங்கைக்கு, ஒரு அக்காவுக்கும் கூட கல்யாணம் ஆச்சு. அந்த அக்காவுக்கு 55 வயசுக்கு மேலே 60 வயசு பையனை வச்சு கல்யாணம் பண்ணாங்க, கல்கத்தாவில் கல்யாணம் பண்ணாங்க. இப்போவும் அவங்க எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க அவங்க எல்லாரும். அந்த மாதிரி அம்மாவுடைய பெரிய கருணை என்னென்னா, ஒவ்வொரு விழாக்கும் ஒரு பலன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அம்மா. இந்த தைப்பூச மாலை போட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அந்த குடும்பத்தில் நடந்தது. அது மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது, இந்த இருமுடி சமயத்தில் நம்ம எல்லாரும் இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளால் முடிஞ்சது ஒரு 2 பேரோ 3 பேராவது புது ஆளுகளை வந்து இருமுடி போட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம ஒரு முயற்சி பண்ணினோன்னா நிச்சயம் அம்மா அதுக்குரிய பலனையும் கொடுப்பாங்க, அம்மா மிகவும் சந்தோஷப்படுவாங்கங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, எப்போவுமே சொல்லுவாங்க, 10 குழந்தைகளுக்கு மாலை போட்டு கூட்டிகிட்டு வா எப்பவும் அப்படிம்பாங்க, தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லு அப்படிம்பாங்க. அதே போல் என் பொண்ணு கல்யாணம், பையன் கல்யாணம் எல்லாமே அம்மா வந்து நல்ல முறையில் நடத்தி கொடுத்து இன்றைக்கி இன்னும் என் அம்மா வந்து கூடவே என்ன நமக்கு அம்மாவை அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்து கேட்டே பழகி போயிட்டோம். இருந்தாலும் அம்மா வந்து அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எல்லா விழாக்கள்லையும் அம்மாவுடைய எல்லா நிகழ்வுகள்லையும் குடும்பத்தோடு பங்கேற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அம்மா இன்னைய வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுபடி இன்றைக்கி அந்த குரு அபிஷேகம் மகா அபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்குரிய இந்த 48 நாளுக்குள்ளே கலந்துக்கணும்னுட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கும் அம்மா வந்து
ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நல்ல முறையில் மிகவும் சந்தோஷமாக வரணும்னு சொன்னாங்கள்ல, அதுபோல் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் அம்மாவுடைய அபிஷேகத்தில் கலந்துக்க போகிறோம். அம்மா இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள் வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அம்மா எல்லா விஷயத்திலையும் நல்லா அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. மலர் அர்ச்சனை பண்ணினோம். நம்ம அம்மாவுக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எல்லா வாய்ப்பையும் அம்மா கொடுத்து இன்னைய வரைக்கும் நமக்கு கூடவே தான் இருக்காங்க. என்றைக்கும் அம்மா நம்ம கூட தான் இருந்துட்டுருக்காங்கங்கிறத உறுதியாக நம்புகிறேன். அதை எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்திக்கவும் செய்கிறேன். ஓம் சக்தி. சக்தி மாலை போட்டுக்கிட்டு சித்தரிடம் வேண்டிக்கிட்டு சக்தி பீடம் வந்து பாருங்க. சங்கடங்கள் தீர்த்திடவே சக்திகளை சேர்த்துக்கிட்டு சன்னதியை தேடி வாருங்க. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் சக்திமாலை இருமுடி விழா 2024-2025. அன்னை ஆதி பராசக்தியின் அருளாசியுடன் ஓம்கார தெய்வம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 10, 2025 திங்கட்கிழமை வரை தினமும் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்திமாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்திமாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதி பராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மேல்மருவத்தூர் மண்ணுக்கு மகிமை உண்டு. அன்னை ஆதி பராசக்தி அவதாரம் செய்த புண்ணிய பூமி நம் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம். இங்கு இருமுடி செலுத்தும் வாய்ப்பினை பயன்படுத்தி பலன் பெறுவோம். நம் பங்காரு குருதெய்வம் கற்றுத்தந்த ஆன்மீக வழி நடப்போம். தொடர்ந்து இருமுடி செலுத்தி நம் இருள் வினை தீர்ப்போம். சக்திமாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சக்திமாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.